என்னம்மா அது? கேட்ட உடனே நாக்கு புடுங்கிக்கிற மாதிரி ஏதாவது இருந்து எனக்கு தெரிஞ்சிருக்கணுமே. அப்படி எதுவுமே எனக்கு தோணவே இல்லைம்மா. என்னம்மா அது? இந்த அந்த கன்றாவியெல்லாம் பேசுறதுக்கா நான் இங்க வரல. என்னால ஒரு நிமிஷம் கூட அந்த வீட்டுல வாழ முடியல. ஏம்மா? அவங்க அத்தனை பேரும் சதா காது ஓட்ட, மூக்கு ஓட்ட, கழுத்துல ஒண்ணும் இல்ல, கையில எதுவும் இல்லைன்னு குத்தி காட்டிக்கிட்டே இருக்காங்க. ஓ, நகை போடலங்கிற குறையா? போட்டா போச்சு. அப்பா போடுறேம்மா. உன் கல்யாணத்துக்கு வாங்கின கடனே இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு. அந்த கடன் எல்லாம் ஒரு வழியை தீர்த்துட்டு உனக்கு வேண்டிய நகையை செஞ்சு போடுறேம்மா. அக்கா, காலத்துக்கு உன் கடன் தீர போறதும் இல்ல, என் கண்ணீரு நிக்க போறதும் இல்ல. ஆக என்னைக்கோ ஒரு நாள் சொல்லு தாங்காம கழுத்துல சுருக்க மாட்டிட்டு நான் சாகத்தான் போறேன். அதை நீ பார்க்கத்தான் போறேன். கமலா, விடு கமலா. யார்கிட்ட என்ன வார்த்தையடி சொல்லிட்டு போறே? கமலா, சின்ன புள்ளில இருந்து வளர்த்து எப்படி எல்லாமோ பாடுபட்டு உன்னை படிக்க வச்சு நீ ஆசைப்பட்டவனுக்கே உன்னை கல்யாணம் செஞ்சு வச்சேனே. இத்தனையும் செஞ்சது நீ சுருக்கு போட்டுக்கிட்டு சாகிறதுக்காகவா? அக்கா, அவங்க அப்படி பேசுறாங்களே. பேசட்டுமேம்மா. நகைய செஞ்சு போட்டா பேச்ச நிறுத்துறாங்க. இப்படியே சொல்லிட்டு இருந்தா தலை தீபாவளி வருது, அதுக்கு உங்க அப்பா என்ன செய்ய போறான்னு கேக்குறாங்க. கேட்கட்டுமே, என்ன பாடுபட்டாவது உனக்கு வேண்டியதெல்லாம் நான் செய்யறேம்மா. கமலா, அதுக்கு முன்னாடி அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி சொல்லிட்டாங்கன்னு இப்ப நீ என்னமா சொன்னியே? கயிறு, கழுத்து, சுருக்குன்னு அப்படி ஏதாவது அவசரப்பட்டு பைத்தியக்காரத்தனமா செஞ்சுக்கிட்டே கமலா, சத்தியமா சொல்றேன், உன் பொண சுடுகாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி என் பொண அங்க எரிஞ்சு சாம்பல் ஆகிட்டு இருக்கும். மனசுல வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போ. என்னடி பெரிய நகை, என் உயிரை அடமான வச்சாவது உனக்கு வேண்டியதெல்லாம் நான் செய்யறேன். போ போமா. மறைஞ்சு மறைஞ்சு ஓடிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு பிடிச்சிட்டீங்களா? ஏசிக்கு எங்க வீட்டுக்கு வரவே மாட்டேங்கிறீங்க. அது வந்துமா, வீட்டுல நிறைய வேலை. இன்னைக்காவது எங்க வீட்டுக்கு வாங்க சித்தி. வேண்டாம்மா, இன்னைக்கு எனக்கு வேலை இருக்கு. இன்னொரு நாளைக்கு வரேன். அதெல்லாம் முடியாது, இன்னைக்கு தான் வந்து. ஐயோ, நான் என்ன செய்வேன்? மண்ணில விழுந்தானே. எழுந்துரு எழுந்துரு. ஐயோ, சரியப்பா வரேன், நீ அழாத. சாப்பிடுங்க சித்தி. எனக்கு வேண்டாமா, கொஞ்சோண்டு. திரும்ப மாட்டாங்கிற தைரியத்துல பூரண சுதந்திரத்தோட இங்கே தங்கிட்டா போல இருக்கு. எதிர்பார்த்திருக்க மாட்டியே? கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலம்மா. குழந்தைகளுடைய புனிதமான அன்புக்கு கட்டுப்பட்டு வந்த என் மேலே இப்படி ஒரு பொல்லாத பழி சுமத்தப்படும் நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா. குழந்தை, புனிதம், அன்பு. ஏம்மா, நான் இந்த வீட்டுக்கு வர்றதை நிறுத்தினாதான் இந்த குடும்பத்துல அமைதி ஏற்படும் சொன்னியே, மறுபடியும் ஏன் வந்த? சொன்னேனே, குழந்தைங்க ஸ்கூல்ல என்ன சந்திச்சு வீட்டுக்கு கூப்பிட்டு அழுது அடம் பிடிச்சதுங்க. சத்தியமா சொல்றேம்மா,
நான் குழந்தைகளோட இங்க வரும்போது நீங்க வீட்ல இருப்பீங்கன்னு நம்பித்தான் நான் வந்தேன். நான் வீட்டுல இல்லேன்னு தெரிஞ்சது போயிட்ட மாடிக்கு இல்லையா? கொஞ்சம் இருங்க. நீங்க இப்ப ஆத்திரப்பட்டீங்கன்னா அவங்க நினைச்சது நிஜம்னு ஆயிடும். தயவு செஞ்சு பேசாம இருங்க. அம்மா, நான் மாடிக்கு போனது உண்மைதான். குழந்தை பாபு என் நெஞ்சில படுத்து தூங்கிட்டா. அவனை ஆயா தூக்க வந்தாங்க. அவன் முழிச்சுக்கிட்டான்னா என்னை வீட்டுக்கு போக விடாம பிடிவாதம் பண்ணுவானேன்னு பயந்துதான் நானே அவனை கொண்டு போய் மாடியில படுக்க வச்சுட்டு வந்தேன். படுக்க வச்சுட்டு உடனே வந்திருக்கலாமே. நான் வந்து கதவு தட்டின பிறகு இல்ல அம்மாவும் ஐயாவும் மாடியில இருந்து சேர்ந்து ஜம்முன்னு இறங்கி வந்தீங்க. ஐயோ, நீங்களே எனக்கு பழிய தேடி வச்சிருவீங்க போல இருக்கு. நானா? அவள சொல்றா. நடந்தது தானே சொன்னாங்க. என்ன நடந்தது? நாம ரெண்டு பேரும் மாடியில இருந்து சேர்ந்து வந்தது உண்டா இல்லையா? உண்டு. அதுதான் சொன்னாங்க. அது அப்படியே சொல்றது. நாம எப்படி வந்தோங்கிறது நாமல்ல எடுத்து சொல்லணும். அதே புரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் சொல்லணும். புரிஞ்சுக்கிறவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைங்க. பாவம், அவங்க புரியாம ஏதோ வேதனைப்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தான் புரிய வைக்கணும். நீங்க போங்க போங்க. அம்மா, மறுபடியும் சொல்றேன், நாங்க ரெண்டு பேரும் மாடியிலிருந்து சேர்ந்து வந்தது வாஸ்தவம். ஆனா நாம கண்ணால பாக்குற மாதிரி இல்லை எதுவுமே. உதாரணமா, பூனை எலிய கவ்வுற அதே வாயாலத்தானே தன் குட்டியும் தூக்குது. நாம பாக்குறதுக்கு ரெண்டு ஒன்னாத்தான் இருக்கு. உங்களுக்கு தெரியுமே, அதுல எவ்வளவு வேறுபாடு இருக்கு. வாத்தியார் அம்மா இல்ல, சாமர்த்தியமா பேச உனக்கா தெரியாது? சாமர்த்தியமா பேசலம்மா, சத்தியத்தை தான் சொல்றேன். என்னம்மா, யார்கிட்ட போய் சத்தியத்தை பத்தி பேசுறேன்? இன்னைக்கு மட்டுமல்ல, இந்த வருஷம் பூரா எடுத்து சொன்னா அவளுக்கு புரியாது. செவத்துல பந்த எரிஞ்சா தானே திரும்ப நம்ம கைக்கு வந்து சேருவோம். சேத்துல எரிஞ்சா நான் வேணா சேர தகுதிமா இருந்துட்டு போறேன். எல்லாருமே அப்படித்தானா? உலகமே பேசுதே. உலகம் பேசு. என்ன பேசுது? பேசுது. கொடுத்தன தெரியுமா? கேக்குறேன், பேசுது பேசுன்னு சொல்லிட்டு. கண்ணுமா, நீ யாருங்க? ஏன் வீடு, ஏன் மனைவி, அவளை சரி பண்ணிக்க வேண்டிய பொறுப்பு என்னது? இதுல நீ தலையிடாத. போடி. சொன்னேன், உலகம் என்ன பேசுது? ஏன் ஆஸ்பத்திரிக்கு போனா? ஏன் போனா? ஊர்ல கேளுங்க. உலகமே பேசுதுன்னு சொல்லிட்டு ஊரை போய் நான் ஏன் கேட்கணும்? நீ சொல்லு, ஏன் போன? அப்போ பயத்தை ரெப்பிக்கிட்டு போனான்னு பேசுது. பாவி, நீ பொண்ணு இல்ல, அவளும் பொண்ணு இல்ல, அதுலயும் ஏழை பொண்ணு இல்ல. ஏய் படிகாரி, அவ வயத்தை நறுப்பிக்கிட்டு இருந்தா ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய அவசியமே ஏற்பட்டிருக்காது. தன் குடும்பத்தை காப்பாத்த பசியும் பட்னியுமா கடந்து தன் வயத்தை காலியா போட்ட கொடுமையினால தாண்டி ஆஸ்பத்திரிக்கு போனா. அவளை போய் வாய் கூசாம வயத்தை எல்லாரும் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவேன். என் மனைவியை திருத்த எனக்கு உரிமை உண்டுன்னு சொன்னீங்க. எப்ப உங்க மனைவியை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்றீங்களோ அப்பவே கடவுள் காரத்தை நீங்க இழந்துடுறீங்களே. அது புரியலையா உங்களுக்கு? மனைவி என்ற உரிமை அவங்க நடுவுக்கு இழுத்து போட்டு அடிங்க, மிதிங்க, கொல்லுங்க. ஆனா வீட்டை விட்டு வெளியே போன்னு மட்டும் சொல்லாதீங்க. ஆஹா, என்ன அடிச்சு கொல்ல சொல்லி எவ்வளவு அருமையா யோஜனை சொல்லி கொடுக்கறாங்க இந்த அம்மா. இவ்வளவு நேரம் பேசினீங்க கேட்டியா? கண்ணமா இவன் நிச்சயமா இந்த வீட்டை விட்டு வெளியே போய்தான் தீரணும். ஏன்னா நல்லா பாம்பு இருக்கிற வீட்டுல கூட குடியிருந்துடலாம். ஆனா சந்தேக மனப்பான்மை கொண்டவங்களோட குடும்பம் நடத்துறதுக்கு அது நரகத்தோடு குடும்பம் என்னமா? அடாடாடாடாடாடா, கடவுளே, இது என்ன நியாயம்? சந்தேக மனப்பான்மை கொண்ட என்னைக்குமே வெளியே வெளியே சொல்றாங்க. சந்தேகத்துக்கு காரணமா இருந்தவங்களை பார்த்து அம்மா இந்த வீட்டுல இவ்வளவு தொல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை இதுவரையில வரலையே. நாங்க மாட்டீங்க போங்க, கடைசி வரையும் வார்த்தை சொல்லிட்டு போயிடுறேன். எந்த காலத்திலயும் என்ன பார்த்து உண்மையான நாம ரெண்டு பேரும் இதுவரைக்கும் மனசால கூட மாசியத்தான் பழகினது சத்தியமானா இனிமே நீங்க இவங்களை வீட்டை விட்டு வெளியே போக சொல்ல கூடாது. அவங்கள கூடாது. அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். ஏன் ஆஸ்பத்திரிக்கு போனா? அப்போ பயத்தை ரெப்பிக்கிட்டு போனான்னு பேசுது. அக்கா, காலத்துக்கு உன் கடன் தீர போறதும் இல்ல, என் கண்ணீரு நிக்க போறதும் இல்ல. ஆக என்னைக்கோ ஒரு நாள் சொல்லி தாங்காம கழுத்துல சுருக்க மாட்டிட்டு நான் சாகத்தான் போறேன். அதை நீ பார்க்கத்தான் போறேன்.
300 ரூபாயம்மா. எதுக்கு? நீ கேட்டியே நகை தலை தீபாவளி இத்தனைக்கு 300 ரூபாயா? இல்லம்மா இல்ல, இப்ப எனக்கு கிடைச்சது. என் கையில இருந்த செலவாயிடுமேன்னு உன்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டேன். அப்பப்ப கிடைக்கும் போது உன்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கறேன். உனக்கு வேண்டியதை வாங்கிக்கம்மா. ரொம்ப நல்லா இருக்கே. தீபாவளிக்கு மத்தாப்பு வாங்க கூட இது பத்தாது. இத பெருசா கொண்டு வந்து கொடுக்க வந்துட்டியோ? என்னப்பா? எங்க கப்பா இருந்தே இவ்வளவு நேரம் உனக்கா வீட்டுல காத்துட்டு நிக்கல வரேன். எதுக்கு? நான் பரீட்சைக்கு ஃபீஸ் கட்ட வேண்டாமா? எவ்வளவு கட்டணும்? 100 ரூபாய். எப்போ கட்டணும்? நாளை மறுநாள் தான் கடைசி நாள். என்னப்பா இது? எல்லாத்தையும் கடைசி நிமிஷத்துல சொன்னா நான் எங்க போவேன்? உனக்கு ஞாபகம் இருக்கும், நான் பேசாம இருந்துட்டேன். சரி சரி, கமலா கிட்ட இப்பதான் பணம் கொடுத்துட்டு வந்தேன். நான் சொன்னதாக சொல்லு. போய் 100 ரூபாய் வாங்கிக்கோ. நான் கேட்டா அது கொடுக்காது, நீ வந்து வாங்கி கொடுத்துரு. வா. கமலா, கமலா, அம்மா கமலா. என்னக்கா? அம்மா, இன்னும் 2 நாளுக்குள்ளே தம்பி பரீட்சைக்கு பணம் கட்டணும். இப்போ உன்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தேனே, அந்த பணத்துல ஒரு 100 ரூபாய். ஐயோ, இப்பதானே அதை என் நாத்தினார் கையில கொடுக்க வேண்டியவங்களுக்கு எல்லாம் கொடுத்துற சொன்னேனே. அப்படியா? சரி. என்னக்கா? கமலா, இது பாருமா, இப்ப இந்த 100 ரூபாய் கட்டலன்னா இந்த வருஷ படிப்பெல்லாம் வீணா போயிடும் இல்லையா? ஆமா. அதனால நீ கோச்சுக்க மாட்டிய கண்ணு இல்லக்கா? இது நம்ம பர்சமா? நான் கைக்குட்டை எடுக்கிறப்போ இந்த பர்ஸ் எப்படியோ தவறி விழுந்திருக்கு. இந்த நாய் தூக்கி கொண்டு கொடுத்துருச்சே. ரொம்ப நல்ல நாய்ப்பா. வெரி குட் டாக், வெரி குட் டாக். அப்பா, இந்த நாயை நம்ம கூட்டிட்டு போயிடலாம்ப்பா. என்னமா இது? யார் வீட்டு நாயோ? இதை நம்ம எப்படிமா கூட்டு போக முடியும்? என்னங்க, என்ன பண்ணிச்சு இது? இது யார் நாய்? என்னுடைய நாய். என்னமா இது? என் பர்ஸ் தவறி விழுந்துக்குது, இந்த நாய் எடுத்துக்கொண்டு என்கிட்ட கொடுத்துருச்சே. எங்க இந்த நாயை எங்களுக்கு தந்துடுறீங்களா? சும்மா தர வேணாம், பணம் தராங்க. எவ்வளவு வேணாலும் தரமா? ஆமாங்க. ஆமாமா. சரிங்க, அழிச்சிட்டு போங்க. இந்தாமா 100 ரூபாய் இருக்கு, போருமா? போ, உங்க கூட போ.